பிரைஸ் காட். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த உலகத்தில் சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும்போது தேவனுடைய வார்த்தையின் மேலே நாம் நம்பிக்கையற்றவர்களாய் போய்விடுகிறோம். சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகங்கள் வருகிறது. கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவரை பாடி துதிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம். ஆனாலும் சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்ம நம்பிக்கையிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டு வாழ்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம் தேவனுடைய வார்த்தையை எந்த சூழ்நிலையும் நம்ப வேண்டும். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒழிவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து வாழ்ந்த மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் தன்னுடைய மகன் மரண அவஸ்தைப்படுகிற போது இயேசுவினிடத்தில் போய் அவரை அழைக்கிறான். வேதத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இயேசு யூதேவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த மனுஷன், நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். சில பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம், சில சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய குமாரன், ஒரு பிள்ளை, அவன் மரண அவஸ்தைப்படுகிறான் வீட்டில். அந்த மனுஷன் இயேசுனிடத்தில் போய் எப்படியாகிலும் தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவை தேடி போகிறான். போய் இயேசுவை அழைக்கிறான். ஆண்டவரே, என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுறான், உங்களுடைய கையை வச்சு குணமாக்குங்கன்னு சொல்லி, நீங்கள் வந்து எப்படி ஆகிலும் என் பிள்ளை குணமாக்குங்கன்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்காவிட்டால் விசுவாசிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, நீ போ, உன் குமாரன் பிழைச்சிட்டான்னு சொல்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையில் எப்படி இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி அவன் போகிறான்? எப்படி போக முடியும்? சூழ்நிலையை பார்க்கும்போது பிள்ளை மரண அவஸ்தைப்படுறான், வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கிறான் பிள்ளைய. ஒரு பிள்ளைக்கு மரண அவஸ்தையாக இருக்கும்போது அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஒரு பிரச்சனை நேரத்தில் உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? நெருக்கமான சூழ்நிலை உங்கள் மனம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? யோசித்து பாருங்களேன். இப்போ அந்த தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். பிள்ளை மரண அவஸ்தைப்படுறான், மரிக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலைமையை இருந்திருக்கும்? நீங்கள் சொல்ல, ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு இந்த காரியம் செய்யலையா, ஆண்டவர் இந்த காரியத்தை எதிர்பார்த்து இன்னும் எனக்கு நடக்கலையா? அந்த சூழ்நிலை அவனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்களேன். ஆனாலும் இயேசுவினிடத்தில் போய் நீர் வந்து குணமாக்க வேண்டும் என் பிள்ளையன்னு வேண்டிக் கொள்கிறான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ போகலாம்,
உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். ஆனால் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுனுடைய வார்த்தையின் மேலே இன்றைக்கு நம்பிக்கை இல்லை. சில சூழ்நிலை இயேசுவின் வார்த்தை உங்களால நம்ப முடியல. கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, கர்த்தரை துதிக்கிறீங்க, அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க. ஆனாலும் சில சூழ்நிலை அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை அற்றவர்களாய் வாழும்போது அது தேவனை வேதனைக்குரியதாக இருக்கிறது. சில நேரம் சந்தேகப்படுறோம் கர்த்தருடைய வார்த்தையை, ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஏன் எனக்கு இன்னும் காரியம் நடக்கலை, ஏன் இந்த காரியம் இன்னும் ஆகலை, இனி இந்த காரியம் நடக்காது, இதெல்லாம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான், அப்படிதான் சில நேரம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில இயேசுவின் வார்த்தையை அவன் நம்பி போறான். பாருங்களேன், அவன் போகையில் வீட்டில் இருந்து ஆள் வந்து சொல்றாங்க, உன் குமாரன் பிழைச்சிட்டான், குமாரன் பிழைத்து விட்டான், சுகமாய் விட்டான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இயேசுனுடைய வார்த்தையை நம்புவீர்களானால் ஆண்டவர் உங்கள் நம்பிக்கையை வெட்கப்படுத்தாமல், உங்கள் நம்பிக்கை வீண் போகாமல் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் மாற்றுவார். அவருடைய வார்த்தை ஒருவேளை வியாதியாக இருந்தால் உங்களை குணமாக்கும். ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் நம்பியிருக்கிறீங்கன்னா அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஒருவேளை வியாதி நேரத்தில் இருந்து என் வியாதி குணமாகுமா என்று சொல்லி நீங்கள் வேண்டிக் கொண்டிருப்பீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் அதை குணமாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்க வேண்டும். அற்புதங்களை காண்பதற்கு முன்னாடியே விசுவாசிக்கணும். சில பேருக்கு அற்புதங்களை கண்டாதான் இயேசுவின் வார்த்தை மேலே நம்பிக்கை வரும். ஆனால் இவன் அந்த மகன் குணமாக்கப்பட்டதை காண்பதற்கு முன்னாடி இயேசுனுடைய வார்த்தையின் மேலே அவனுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் செய்தி வருது, உன் பிள்ளை குணமாயிட்டான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் கேள்விப்படுறான். வீட்டிலேருந்து ஆள் வராங்க, உன் பிள்ளை குணமாயிட்டான். எந்த நேரத்தில் குணமானான்னு கேட்குறா. அதுக்கு டைம் சொல்கிறாங்க பாருங்க. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு சொன்ன உடனே, தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே தன் தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்களாம். அவனும் அவன் வீட்டாரும் கூட விசுவாசித்தார்கள். இயேசு சொன்னபடியே நடக்குதுன்னு நம்பி விசுவாசித்தாங்க பாருங்க. சூழ்நிலையை பார்த்து விசுவாசிக்கிறது அல்ல விசுவாசம். சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது அல்ல நம்பிக்கை. சூழ்நிலை எதிராக இருக்கும்போது, சூழ்நிலை எல்லாம் முரண்பாடாக இருக்கும்போது, ஒரு காரியம் நடப்பதற்கு சாத்தியம் இல்லாத இருக்கும்போது அதை நம்புறது தான் நம்பிக்கை. அதை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அதனால தான் பவுல் ரோமருக்கு எழுதும்போது ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் எப்படியாக சொல்றார், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து சொல்றார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த வார்த்தை கவனிங்க. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தை எப்படி விசுவாசித்தான்? நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இது இந்த காரியம் நடக்குன்றதுக்கு ஒரு அறிகுறியும் இல்லை, ஆனால் அதை விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த போது அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதான் விசுவாசம்ன்றார். நம்பிக்கையோடு விசுவாசித்தான். காரணம், சாராளுக்கு கர்ப்பம் செத்து போச்சு. ஆபிரகாமுக்கு 100 வயது ஆயிடுச்சு ஏறக்குறைய. சரீரம் செத்து போச்சு. பிள்ளை பிறப்பதற்கு வழி இல்லை. இனி காரியம் நடக்குமான்னு பார்த்தா நடக்காது. அந்த சூழ்நிலை. ஆனால் இந்த சூழ்நிலை தான்
தேவனுடைய வார்த்தை அவன் நம்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதான் உண்மையா கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் நம்பப்படுகிற நம்பிக்கை. அப்போ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின் மேல அவ்வளோ நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவன் விசுவாசத்தில் பலவனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கவனிங்க, முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை எப்போ அவனுக்கு இருந்தது? சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கும்போது, சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும்போது அல்ல, சூழ்நிலைகள் எல்லாம் பாதகமாக இருக்கும்போது. நம்பப்படுவதற்கு ஏதுவான ஒரு காரியம் இல்லை, வழி இல்லை. இந்த காரியம் நடக்கும்னு வழி இல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த காரியம் நடப்பதற்கு எந்த வழியும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த ஆலயம் கட்டுவதற்கு எந்த வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இனி ஊழியம் செய்வதற்கு ஒரு வழி இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டு போயிடுச்சு இருக்கிறீங்களா? இனி இந்த திருமணம் காரியம் வாய்ப்பதற்கு வழி இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களா? வயதாகிவிட்டது, இனி திருமணத்திற்கு யாரும் வரமாட்டார்கள், இனி என்ன பெண்ணை கேட்டு யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா? உங்க சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர் தேவன் என்பதை நீங்கள் விசுவாசித்து நம்ப வேண்டும். உங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவனால் மாற்ற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். அதுதான் தேவன் மீது வைக்கிற நம்பிக்கை. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பவுல் கூறுகிறார், நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள். நீங்கள் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். தேவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஆண்டவர் செய்வார் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை விசுவாசிப்பீங்க, அவருக்காக காத்திருப்பீங்க, தேவனால் எல்லாம் கூடும் என்று பேசுவீர்கள். சூழ்நிலையை பார்த்து இது சாதகமா இருந்தா நடக்கும்னு சொல்லி நம்புறதல்ல நம்பிக்கை. இயேசு சொன்னார் பாருங்க, நீங்க அற்புதங்களை பார்க்காவிட்டால் என்னை விசுவாசிக்க மாட்டீங்கன்னு. இப்போ அற்புதங்களை பார்த்து நம்புவதல்ல நம்பிக்கை. அற்புதம் நடப்பதற்கு வழி இல்லை, ஆனால் நம்புவதுதான் நம்பிக்கை. திராட்சரசம் குறைவான போது இயேசுவால் அதை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை மரியாளுக்குள்ள இருந்துச்சு. இயேசுவால் ஒரு வழியை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை மரியாளுக்கு இருந்துச்சு. அதனால்தான் அந்த திருமண வீட்டில் 1000 பேர் இருந்தாலும் கூட இயேசுனிடத்தில் போய் சொன்னார்கள். இயேசுனிடத்திற்கு அந்த காரியத்தை கொண்டு போனார்கள். திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவாயிடுச்சுன்னு சொன்னார். இயேசுவால மட்டும்தான் அந்த காரியம் அந்த சூழ்நிலையில் மாற்ற முடியும் என்பதை மரியாள் அறிந்திருந்தாள். மரியாளுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருந்தது. ஏன்னா மரியாளுடைய நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையின் மேல் அவளுக்கு அதிகமான நம்பிக்கை உண்டு. தேவனுடைய வார்த்தை சொன்னால் நடக்கும் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்துச்சு. ஏன்னா வாழ்க்கையில் பலமுறை இயேசுனுடைய வார்த்தை அவள் வாழ்க்கையில் நடந்ததை நம்பினாள். உங்க வாழ்க்கையில பலமுறை ஆண்டவர் பலவிதமான அற்புதங்களை செய்திருக்கலாம். அதெல்லாம் நீங்க மறந்துட்டு இப்ப இருக்கிற சூழ்நிலையை வச்சு இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகப்பட்டு கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்க கூடாது. முழு இருதயத்தோடு தேவன் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்பப்படுவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பினான். ஒரு காரியம் வாய்ப்பதற்கு வழியே இல்லாமல் இருந்தாலும் அதை நம்புறீங்க பாருங்க, அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவ மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை உண்மை உள்ளதாக இருக்கும். உங்கள் கிறிஸ்துவ ஜீவியம் உண்மை உள்ளதாக இருக்கும்.
சந்தேகப்படாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசித்தான். முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? இந்த காரியம் நடந்துரும் அப்படின்னு யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை சில மனுஷர்களை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களா? சிலர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் இதை செய்கிறேன்னு சொல்லி, அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். நீங்க மனுஷனை நம்பும் போதே கர்த்தரை விட்டு விலகுறீங்கன்னு அர்த்தம். சில சூழ்நிலை சில மனுஷர்களை நீங்க நம்பும் போதே கர்த்தரை விட்டு விலகி போயிடுறீங்க. அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கையற்றவர்களாய் போய்விடுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கை கொண்டு வாழ்ற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டு வாழணும். கர்த்தர் மேல நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் சாராளுடைய கர்ப்பம் செத்தது கூட எண்ணாமல் இருந்து தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்பினான். பாருங்க, தேவனால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்பினான். பாருங்க, தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்பினான். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். அதுதான் நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு அடையாளம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரி, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உபத்திரவ சூழ்நிலையை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களை கண்ணீரை துடைத்து உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்து நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை ஆபிரகாமை வெட்கப்படுத்தவில்லை. ஏற்ற நேரத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் அருமையான ஈசாக் என்ற ஒரு மகனை கொடுத்தார் இல்லையா? அந்த நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்படுத்தவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையின் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தான். சூழ்நிலை எதிராக இருக்கும்போது இருந்தான் என்பதை பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அதான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. உறுதியாய் நம்பியிருக்க வேண்டும். உறுதியான மனதோடு கூட நீங்க நம்பிக்கையோடு கூட இருந்து தேவனை விசுவாசித்து மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. அதுதான் நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியை தரித்திருங்கள் என்று சொல்லி ரோமர்ல வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் நல்லவர், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தை ஒருபோதும் மாறாது. உங்களை ரட்சிக்க தேவனுக்கு வல்லமை இருக்குமானால், உங்கள் ரட்சிப்பு கொடுக்க தேவனுக்கு வல்லமை உண்டு என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு தேவனால் முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். இது நடக்காது, இது ஆகாது, இது முடியாது, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், அப்படி எல்லாம் நீங்கள் சந்தேகத்தோடு கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிடுங்கள். முழு மனதோடு கூட தேவன் எனக்கு செய்ய முடியும், தேவனால் ஆகும் என்று விசுவாசியுங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் நிறைவேற்றி காரியங்களை பிள்ளை கொடுத்து ஆசீர்வதித்தது போல, இந்த ராஜாவினுடைய மனுஷன் இயேசுவினிடத்தில் போய் வேண்டிக் கொள்ளும் போது அவனுடைய பிள்ளையை சுகமாக்கினது போல உங்களுடைய காரியங்களும் நடக்கும் என்று நம்புங்கள், விசுவாசிங்கள். நம்பிக்கையுடைய சிறகுகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், இன்றைக்கே நான் தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
யோபு எல்லாத்தையும் இழந்த போது கூட என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு 13:15 சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். நீங்க கர்த்தரை நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தில் நம்பிக்கையில் தளர்ந்து போயிருக்கிறீங்க, எந்த காரியத்தில் விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்க, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது சகோதரி. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்துங்கள். முழு நிச்சயமாய் நம்பி தேவனுடைய ஆலயத்துக்கு போங்கள். முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கட்டும். நம்பிக்கையற்ற கிறிஸ்துவ ஜீவியும் அது உங்களுக்கு பலன் அளிக்காது. அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்பிக்கையுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மேல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். சூழ்நிலை மாறினாலும் தேவன் மாறாதவர், அவருடைய வார்த்தை மாறாதது. இன்றைக்கு காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இதுவரை தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எதிர்பாருங்கள், விசுவாசியுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். எல்லா காரியங்களையும் கர்த்தர் எனக்கு செய்து முடிப்பார் என்று நம்புங்கள். அப்பொழுது காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். மனுஷனை நம்புவதை விட்டுருங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கல கர்த்தரில் பற்றுதலாக இருப்பது நலம் என்று வேதம் கூறுகிறது. அதனால் கர்த்தரை நம்பி அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். ஒருவேளை நீண்ட நாள் வியாதியில் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? பலவீனமான சூழ்நிலையில் படுத்திருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய படுக்கையை மாற்ற முடியும். ஆண்டவர் உங்கள் படுக்கையிலிருந்து உங்களை எழும்பி மறுபடியும் நடக்க வைக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க காண முடியும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் இரக்கம் பாராட்டுவார். உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். நடக்கவே நடக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். முடியாதது என்பதை முடிய பண்ணுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசியுங்கள். சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். செய்து முடிப்பார். ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் தேவன் அற்புதம் செய்ய முடியும். ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். அவர் மேலே நம்பிக்கையோடு கூட அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், அவர் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா கண்களை மூடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நம்புகிறேன்ப்பா. அந்த மனுஷன் நம்பி போனான்ல, போகிறதுக்கு முன்னாடி அவன் பிள்ளை சுகமாயிட்டானே, உங்களுடைய வார்த்தையை நம்பும்போது என் காரியெல்லாம் மாறிடும்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட கண்களை மூடுவோமா? ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நம்பி போன அந்த ராஜாவின் மனுஷனுடைய குமாரன் பிழைத்தது எப்படியோ அப்படியே இப்போது வியாதியா இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நம்புகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. இதுவரையும் தடையா இருக்கிற காரியங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால காரியம் மாறுதலாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தடைப்பட்ட திருமண காரியம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை உண்டாக்கித்தார்.
உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. உடைய வல்லமையுள்ள வார்த்தை இறங்குறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தை இறங்குறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினால் எல்லாம் ஆகும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கம்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு எல்லா மனிதருக்குள்ள ஒரு முழு நிச்சயமான நம்பிக்கை உண்டாக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.